பாம்பு துரத்துறதுன்னு சொன்னாலே இவர் ஏதோ கடன் சிக்கலில் மாட்ட போகிறாருன்னு அர்த்தம். அதாவது வருமானத்தை சரியாக திட்டமிடாமல் ஏதோ ஒரு விதமான கடன் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளப் போகிறார். அதனால் யானை வந்தாலோ, யானை துரத்துவது போல ஒரு கனவு வந்தாலோ விநாயகருடைய அனுகிரகம் கிடைச்சதுன்னு அர்த்தம். யானை வந்தாலே விநாயகருடைய அனுகிரகம் இருக்குது, அவர் எந்த ஆபத்தில் வந்தாலும் விநாயக பெருமானால் காப்பாற்றப்படுவார்னு இருக்கு. அந்த யானை துரத்துற கனவு எல்லாருக்கும் வராது. தண்ணீர் சம்பந்தப்பட்ட கனவுகள் இதுவும் ஒரு ஆரோக்கிய குறைபாடை தான் காமிக்கும். அதாவது வேறு ஏதோ, அதாவது சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகள், இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு எங்கேயும் நடந்து போயிட்டு இருக்காங்க கனவுல, அங்கே அவங்க தொலைஞ்சு போயிட்டாங்க, யாருமே இல்லை, தனியாக நிற்கிற மாதிரி. ஸோ ஒரு தொலைஞ்சு போகிறது, ஒரு லோன்லினஸ் மாதிரி ஒரு கனவு காணுவாங்க. இதற்கு என்ன பலன் சார்? அப்படின்னா புதிய சொந்தங்கள் அவர்களை தேடி வரப்போகிறது. புதிய சொந்தங்கள்னா அதாவது அவங்க வீட்டில் ஒரு குழந்தை பிறக்கலாம், அது ஒரு புதிய சொந்தம் தான் அவங்களுக்கு. அல்லது நிழல் கிரகம் என்று சொல்லப்படக்கூடிய ராகு பகவான் தான் இந்த கனவுக்கு காரணம். கனவுக்கான வீடு 12வது வீடு, அதுதான் உறக்கம், படுக்கை ஸ்தானம், அதெல்லாம் சொல்லக்கூடியது. அப்போ 12ஆம் இடத்தில் ராகு யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு கனவு அதிகமாக வரும். காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் ஜோதிடம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக லால்குடி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். லால்குடி சப்த ரிஷீஸ்வரர் அருளால் உலக மக்கள் நலம் பெற வேண்டும். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. சரி, இன்னைக்கு நிகழ்ச்சியில் இந்த கனவுகளுடைய பலன்கள், நிறைய பேருக்கு இந்த கனவுல நிறைய விஷயங்கள் நடக்குது, அதுக்கான பலன் என்ன அப்படிங்கிறதே தெரிய மாட்டேங்குது. நிறைய சுப நிகழ்ச்சிகள் கனவுல பார்க்குறாங்க, நிறைய அசுபமான விஷயங்கள் கனவுல வர்றதையும் பார்க்குறாங்க. இந்த மாதிரி கனவுக்கு என்ன மாதிரியான பலன்கள் இருக்க போகுது அப்படிங்கிறத இன்னைக்கு நிகழ்ச்சியில் நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ முதல் கனவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறந்தவர்கள் கனவுல வர்றது. ஆல்ரெடி நம்ம வீட்லேயோ நம்ம ஃப்ரெண்ட்ஸோ யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களே நம்மளுடைய கனவுல வர்ற மாதிரி ஒரு சிலவங்க பார்ப்பாங்க. இதற்கான பலன் என்ன சார்? அதாவது கனவு என்பதே இன்னொரு உலகத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான். ஏன்னா அந்த கனவுல மட்டும்தான் நாம் தனியாக இருக்கிறோம். அந்த கனவுல பார்க்கறதும் பார்க்கப்படுவதும் எல்லாமே நம்ம தான், ஏன்னா வேற யாரும் கிடையாது. இது மனதுடைய ஒரு வெளிப்பாடு, இந்த மனதில் உள்ள எண்ணங்களுடைய வெளிப்பாடு. இந்த கனவுல இறந்தவர்கள் வந்தால் நமக்கு எதையோ எச்சரிக்கை வரான்னு அர்த்தம். ஒரு பிரச்சனை வரப்போகிறது, அதற்காக எச்சரிப்பதற்காக அவங்க வராங்க. ஏன்னா இறந்தவர்கள் ஆவி உலகத்தில் இருந்தாலும் உடல் தான் இல்லையே தவிர அவங்க நம்மளோட தொடர்பு கொள்ள முடியும். அவர்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம் தான் கனவு. அந்த கனவு என்பது உங்களுடைய உள் மனதோடு நீங்கள் பேசுறது, நம்மோடையே நம்ம பேசுறது தான் கனவு. அப்போ அதில் இறந்தவர்கள் வந்தால் அது ஒரு எச்சரிக்கை, ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகிறது, அதுக்கான அறிவுரை வழங்குவதற்காக அவங்க வராங்க. அதுதான் இறந்தவர்கள் வரக்கூடிய சமாச்சாரம். ஓகே, அதே மாதிரி இறந்தவர்கள் கனவுல வந்தா பேசுற மாதிரி வந்துச்சா, இல்ல மௌனமா இருந்தாங்களா? ஏன்னா மௌனமா இருந்தாங்கன்னா அதற்கு வேற ஒரு பலன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படிலாம் இருக்கு. அதாவது மௌனமாக இருந்தாலோ இல்லை அழுவது போல இருந்தாலோ கட்டாயமாக நம்மளுக்கு ஏதோ ஒரு தீங்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். பேசுவது போல இருந்தால் நம்ம நட்பில் ஏதோ ஒரு தீய நட்பு கலந்துருந்தால் அவங்க அறிவுரை சொல்லுவாங்க, இவர்களோட பேசாத, இவர்களோட பழகாத, இந்த மாதிரி பிரச்சனை இவரால் உண்டாகும். ஏன்னா அவங்களுக்கு வரும் முன்னர் தெரியும். ஏன்னா அவங்க இந்த டைம் டைமென்ஷனையே தாண்டி போனவங்க. அதனால் அவங்களுக்கு வரப்போகிற எல்லா விஷயமும் தெரியுன்றதுனால அவங்க அறிவுரை சொல்வதற்காக வருவார்கள். அல்லது நம் வீட்டில் வேறு யாரோ மரணிக்கப் போகிறார்கள்ன்றத சொல்லுவதற்கும் அவர்கள் வருவாங்க. அவங்க ஒரு வார்னிங் மாதிரி கொடுத்து யாரோ ஒருவர் இறக்கப் போகிறார் அப்படின்றத சொல்லுவதற்கும் அவர்கள் வருவார்கள்.
ஓகே. இன்னும் ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா, அவங்களே இறந்ததா வந்து கனவுல காணுவாங்க. ஆமா. இதற்கு என்ன பலன் சார்? அதாவது அவரே இறந்ததா அவர் கனவு கண்டார்னா, அவர் பெரிய செல்வாக்கும், செல்வமும் பெறப்போகிறார்ன்னு அர்த்தம். ஏன்னா, என்னிடம் அந்த மாரி ஒருவர் வந்து சொன்னாரு. இதையே நான் சொன்னேன். செல்வமும், செல்வாக்கும் பெறுவார்ன்னு. ஒரு 2 அல்லது 3 மாதத்தில் அவருக்கு ஒரு பெரிய லாட்டரி பிரைஸ் விழுந்தது. கிட்டத்தட்ட ஒரு 10, 20 லட்சம் ரூபாய் பெறுமானமான பரிசை பெற்றார். அதுபோல வந்தாலே உங்களுக்கு ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் வரப்போறது. அதுபோல ஒரு அர்த்தம். விஷயம். ஓகே. இன்னும் நெறைய பேருக்கு வந்து ரொம்ப காமனா பார்க்கறது வந்து, இந்த பாம்பு தொரத்துது கனவுல அப்படின்னு ஆமா. சொல்லுவாங்க. இதற்கு என்ன பலன் சார்? பாம்பு துரத்துறதுன்னு சொன்னாலே, இவர் ஏதோ கடன் சிக்கல்ல மாட்டப் போறார்ன்னு அர்த்தம். அதாவது வருமானத்தை சரியா திட்டமிடாம, ஏதோ ஒரு விதமான கடன் பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளப் போகிறார். அதனால் கடன்காரர்கள் இவரை துரத்தப் போகிறார்ன்னு அர்த்தம். ஏதோ ஒரு பணம் சம்பந்தப்பட்ட சிக்கல்ல மாட்டுவார். அதுபோல ஒரு நிகழ்ச்சி நடந்தது. இதே போல பாம்பு துரத்துவதாக என்னுடைய இவர் வந்து ஒரு நபர் சொன்னார். அடுத்த மாதமே வங்கியில அவர் கைது செய்யப்பட்டார். ஏதோ ஒரு கையாடல் விஷயமா அல்லது ஏதோ செல்வம், பணம் இதை பொறுத்த வரைக்கும். அப்போ இது போல பண மோசடி இல்லைனா கடனில் மாட்டிக்கொள்வது, இவரை துரத்துவது போன்ற ஒரு விஷயம் நடந்தா பாம்பு துரத்துற கனவு வரும். ஓகே. பாம்பு கடிக்கிறது அதற்கு என்ன சார் பலன்? பாம்பு கடிக்கிறதுனா தண்டனையை அனுபவிப்பது. அதாவது சிறை செல்லலாம். அதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி யானைய ஒரு சிலவங்க கனவுல பார்ப்பாங்க. இதற்கு என்ன பலன் சார்? யானை வந்தாலோ, யானை துரத்துவது போல ஒரு கனவு வந்தாலோ, விநாயகருடைய அனுக்கிரகம் கிடைச்சதுன்னு அர்த்தம். யானை வந்தாலே விநாயகருடைய அனுக்கிரகம் இருக்கு. அவர் எந்த ஆபத்தில் வந்தாலும் விநாயக பெருமானால் காப்பாற்றப்படுவார்னு இருக்கு. அந்த யானை துரத்துற கனவு எல்லாருக்கும் வராது. பொதுவா ஒரு அருள், கடவுள் அருள் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது வரும். அதுபோல வந்தால் நல்லது. அவர்களுக்கு ஏதோ கடவுளுடைய அனுக்கிரகம், தெய்வ பலம் அதிகம். அதுபோல வரும். இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் மாதிரி கூட நெறைய பேர் கனவு காணுவாங்க. தீ பிடிச்சு எரியுது, ஒரு கட்டடம் எரியுது, இல்ல அப்போ அவங்க எதையோ ஒன்றை இழக்கப் போகிறார்கள்னு அர்த்தம். அதாவது டாக்குமெண்ட்டா இருக்கலாம், இல்ல பணமாக இருக்கலாம், இல்ல முக்கியமான பொருளாக கூட இருக்கலாம். அந்த மாதிரி பொருளை இழக்கப் போகிறார்கள் என்றால் தீப்பற்றி எரிகிற மாதிரி ஒரு கனவு வரும். பொதுவா நெறைய பேர் வந்து கனவுல வந்து புடவ வர்றத வந்து பார்க்கறது உண்டு. குறிப்பா பெண்கள் சொல்லலாம். யாராவது புடவ வாங்கி குடுக்கிறதோ, இல்ல அவங்களே வந்து புடவை எடுக்க போற மாதிரியோ, இல்ல கிஃப்ட்டா குடுக்குற மாரி, இந்த மாரி புடவை கனவுல வந்தா அதற்கு என்ன பலன் சார்? அதாவது தேக ஆரோக்கியத்தில் ஏதோ பிரச்சனை வரப்போறதுன்னு அர்த்தம். காரணம், நாம் உடை என்று சொல்றோம் இல்லையா? நம்ம உடல் தான் உடை. இதில் ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போகிறது. அதாவது ஆரோக்கிய குறைவு அல்லது ஒரு நோய், நீண்ட நாள் நோய் ஒன்று தாக்கப் போகிறது. அப்படி இருந்ததுன்னா புது புடவை வாங்குற மாதிரியோ, இல்லை ஆண்களாக இருந்தால் புது பேண்ட் சட்டை வாங்குற மாதிரியோ ஒரு கனவு வரும். அப்படி வந்ததுன்னா ஆரோக்கிய குறைவு ஏற்படும். ஓகே. தண்ணீர்ல மூழ்கிற மாதிரி, இல்ல மூழ்கியே இறந்து போற மாதிரி, இந்த மாரி தண்ணி சம்பந்தப்பட்ட கனவுகள் வந்தா அதற்கு என்ன பலன்? அதாவது தண்ணீர் சம்பந்தப்பட்ட கனவுகள் இதுவும் ஒரு ஆரோக்கிய குறைபாடை தான் காமிக்கும். அதாவது வேறு ஏதோ, அதாவது சுவாசம் சம்பந்தமான பிரச்சனைகள், இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு, இல்லைன்னா சில பேருக்கு சிறுநீரக கோளாறு கூட இருக்கும். இதுக்கான இண்டிகேஷன், இதுக்கான குறியீடு தான் தண்ணீரில் மூழ்கி போவது போன்ற. உண்மையிலேயே கனவு என்பது நம்மளுடைய பிரதிபலிப்பு தான். ஏன்னா நம்ம உடலில் என்ன நோய் வரப்போகிறது, என்ன பிரச்சனை வரப்போகிறதுன்றதை நம்ம மூளைக்கு நல்லாவே தெரியும். அதை ஒரு விதமான குறியீடுல அது சொல்லுது. அதுதான் நம்மளுக்கு கனவாக மாறுறது. இப்போ நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னா கெட்ட கனவாக வரும். கெட்ட விஷயம் பார்த்தீங்கன்னா நல்ல கனவாக வரும். ஏன்னா இப்போ நம்ம கண்ணாடியில் பிரதிபலிப்பு எப்படி வரும்? நம்மளுடைய வலதுன்றது அதோடைய இடது. அதுபோல் இதோடைய பிரதிபலிப்பு தான் கனவுகள். ஓகே. நெறைய பேருக்கு வந்து அவங்க எங்கேயோ நடந்து போயிட்டுருக்காங்க கனவுல. அங்க அவங்க தொலைஞ்சு போயிட்டாங்க. யாருமே இல்ல. தனியா நிக்கிற மாதிரி. ஸோ ஒரு தொலைஞ்சு போகிறது, ஒரு லோன்லினெஸ் மாரியே ஒரு கனவு காணுவாங்க. இதற்கு என்ன பலன் சார்? அப்படின்னா புதிய சொந்தங்கள் அவர்களை தேடி வரப்போகிறது.
புதிய சொந்தங்கள்னா, அதாவது அவங்க வீட்டில் ஒரு குழந்தை பிறக்கலாம். அது ஒரு புதிய சொந்தம் தான் அவங்களுக்கு. அல்லது அவர்கள் வீட்டில் ஏதோ திருமணம் நடந்து புதிய உறவினர்கள் வரப்போகிறார்கள். அதுபோல் சுப நிகழ்ச்சிகளாக நடக்கும் எல்லாமே. அதே மாதிரி குழந்தை பிறப்பது, புதிய உறவினர்கள் வருவது, அல்லது வெகு நாட்களுக்கு முன்னாடி மறந்து போன நண்பர்கள் திரும்பி கூடுவது. இது போன்ற நல்ல பலன்களாகவே நடக்கும். ஓகே. ஒரு சிலவங்களுக்கு வந்து இந்த மேலேருந்து கீழ விழற மாரி கனவு அடிக்கடி பார்க்கறது உண்டு. ஸோ இதற்கு என்ன பலன் சார்? அப்போ அந்தஸ்தில் ஏதோ பிரச்சனை வரப்போகுது. அவமானப்பட போகிறார்கள்னு அர்த்தம். அதாவது ஸ்டேட்டஸ் ஃபால். அப்போ அவர்களுடைய நிலையில் இருந்து கீழே இறங்கப் போகிறார்கள்னு அர்த்தம். ஏதோ ஒரு விதத்தில் அவதூறோ, இல்லை அவரை பற்றி ஏதாவது வதந்திகளோ பரவப்பட்டு அவருக்கு ஒரு தன்மானத்துக்கு ஒரு குறைபாடு உண்டாகும்ன்றது தான் அந்த கீழே விழுவதற்கான காரணம். ஓகே. இப்போ ஜாதக ரீதியா நம்ம பார்த்தோம் அப்டின்னா, இந்த கனவு ஃப்ரீக்வென்ட்டா நெறைய பேர் வந்து நெகட்டிவாவே எங்களுக்கு கனவு வந்துட்டுருக்கு. தொரத்துற மாதிரியோ, இல்ல பாம்பு கடிக்கிற மாரியோ, ரொம்ப நெகட்டிவாவே எங்களுக்கு கனவு வந்துட்டுருக்கு அப்படின்னு ஒரு சிலவங்க சொல்றது உண்டு. இதற்கு ஜாதக ரீதியான காரணங்கள் என்ன சார்? ஏதாவது கிரக அமைப்பு இருக்கும்போது இந்த மாரியான கனவுகள் வர வாய்ப்புகள் இருக்கா? அதாவது நிழல் கிரகம் என்று சொல்லப்படக்கூடிய ராகு பகவான் தான் இந்த கனவுக்கு காரணம். கனவுக்கான வீடு வந்து 12வது வீடு. அதுதான் வந்து உறக்கம், படுக்கை ஸ்தானம் அதெல்லாம் சொல்லக்கூடியது. அப்போ 12ஆம் இடத்தில் ராகு யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு கனவு அதிகமாக வரும். அல்லது சனி பகவானோடு ராகு சேர்ந்து இருந்தால் தீய கனவுகள் மட்டும்தான் வரும். நல்ல கனவுகள் வராது. சனியும் ராகுவும் சேர்ந்து 12ஆம் வீட்டில் இருந்தாலோ, இல்லை சில பேருக்கு கோச்சாரத்திலே வரும். அதாவது இப்போ நடக்கக்கூடிய கோள் சாரத்தில் அந்த மாதிரி வந்து என்றால் அவருடைய வீட்டுக்கு 12வது வீடாக இருக்கணும். சந்திரனுக்கு 12வது வீட்டில் சனியும் ராகுவும் சேர்ந்தால் தீய கனவுகள் உண்டாகும். இதுதான் வந்து ஜாதக ரீதியாக உள்ள விஷயம். ஓகே. ஸோ இன்னைக்கு நிகழ்ச்சியில கனவுகள் பத்தி நெறைய விஷயங்கள் எங்களுக்காக சொன்னீங்க. என்ன மாதிரியான கனவுகள் எல்லாம் வந்ததுன்னா, என்ன மாரியான பலன்கள்லாம் இருக்கும்? ஜாதக ரீதியா யாருக்கு இந்த மாரியான நெகட்டிவ் கனவுகள் வரும் அப்படின்றத பத்தி தெளிவான விளக்கம் குடுத்தீங்க. நன்றி சார். நன்றி.